Hi students, welcome to my channel. Sixth sum பார்க்கலாம். விடுபட்ட மதிப்புகளை காண்க. Find the missing terms கொடுத்திருக்காங்க. So first subdivision பாருங்க. 6xy இருக்கு. இங்க dash கொடுத்திருக்காங்க. இங்க -12x cube y கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இங்க நம்பர் என்ன வரும்னு பார்த்துடலாம். எந்த நம்பரால மல்டிபிள் பண்ணா 12 கிடைக்கும் நமக்கு? 6 எதால மல்டிபிள் பண்ணா 12 கிடைக்கும்? 2ஆல். ஸோ 6 2s are 12 போட்டாச்சு. இங்க x இருக்கு, இங்க x cube இருக்கு. ஸோ இங்கே எக்ஸ் பவரில் 1 இருக்குன்னு அர்த்தம். இங்கே கியூப் இருக்குது. அப்போ இங்கே எக்ஸ் பவர் ஸ்கொயர் போடணுமா? எக்ஸ் ஸ்கொயர் போட்டால் இப்போ பவர்ஸ் ஆட் பண்ணி பாருங்கள். 1 + 2 3. ஓகேவா? அப்போ கரெக்டாக எழுதிருக்கோன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே ஒய் இருக்குது, இங்கேயும் ஒய் இருக்குது. அப்போ இங்கே ஒய் போடவே தேவையில்ல. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா சைன் பார்க்கணும். லாஸ்ட்டாக சைன் பார்த்து கரெக்டாக ப்ளஸ் வருமா மைனஸ் வருமானும் போட்டுருங்க. இங்கே பாருங்கள், சேம் சைன் வந்தால் மல்டிப்ளிகேஷனில் சேம் சைன் வந்தால் ப்ளஸ் வரும். அதர் சைன்ஸ் வந்திருந்தால் என்ன வந்திருக்கும்? மைனஸ் வரும். அப்போ இங்கே பாருங்கள், இங்கே மைனஸ் வருது அப்படின்னா அதர் சைனாக தானே இருக்கணும். இங்கேயும் ப்ளஸ் இருக்கக்கூடாது தானே. அப்போ இங்கே மைனஸ் போடணும்னு அர்த்தம். புரியுதாமா உங்களுக்கு? சேம் சைன் இருக்கக்கூடாது. சேம் சைனாக இருந்தால் ப்ளஸ் வந்திருக்கும். அதனால தான் நம்ம இங்கே வேறு சைன் போடுறோம். இங்கே ப்ளஸ் இருக்குது, அப்போ இங்கே மைனஸ் போட்டுட்டோம்னா மைனஸ் வரும்னு அர்த்தம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், எந்த நம்பரால் 15 மல்டிபிள் பண்ணால் 45 வரும்? 3 டைம்ஸ். ஓகேங்களா? 3 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணால் 45 வந்துடும். இங்கே எம் ஸ்கொயர் இருக்குது, இங்கே எம் கியூப் கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸ்ட்ரா இன்னொரு எம் தேவைப்படுது நமக்கு. எம் பவரில் இங்கே பவரில் 1 இருக்குது அப்படின்னா 1 + 2 3 வந்துடும். இங்கே என் கியூப் இருக்குது, இங்கே என் கியூப் இருக்குது. அப்போ என் வேரியபிள் போட தேவையில்ல. நெக்ஸ்ட் பிக்கு பாருங்கள், பி இங்கே வந்து பவரில் 1 இருக்குது, இங்கே பி ஸ்கொயர் இருக்குது. அப்போ இன்னொன்று எக்ஸ்ட்ரா தேவைப்படுது இல்லையா? அப்போ பி யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். பியில் இங்கே வந்து பவரில் 1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ 1 + 1 2ன்னு வந்துடும், பி ஸ்கொயர்னு வந்துடும். ஓகேவா? இப்போ இங்கே மைனஸ் போடணுமா ப்ளஸ் போடணுமா அப்படின்னா பாருங்கள், இங்கே ப்ளஸ் இருக்குது. ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருந்தால் ப்ளஸ் வரும், இல்லைனா ரெண்டுமே மைனஸாக இருந்தால் மைனஸ் வரும் இல்லையா? சேம் சைனாக இருக்கும்போது மைனஸ் வரும். இங்கே மைனஸ் இருக்கா? அப்போ இங்கே மைனஸ் தானே போடணும். ஸோ அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு வந்துடும். ஓகேவாம்மா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள். இந்த 2y 5x² ஒய்யால் மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. 10x² ஒய் கிடச்சிருக்கு இல்லையா? நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? அடுத்து நம்ம 2y நெக்ஸ்ட் டேர்மால் மல்டிபிள் பண்ணோம். அதுக்கு நமக்கு இங்கே என்ன ஆன்சர் வருது? -2xy வருது. ஸோ அது வர மாதிரி நம்ம இங்கே என்ன டேர்ம் எழுதணும்னு பாருங்கள். இங்கே மைனஸ் இருக்குது இல்லையா? ஸோ இங்கே மைனஸ் இருக்குது. அப்போது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். ஸோ ஆல்ரெடி இங்கே மைனஸ் கொடுத்துட்டாங்க, அதை விட்டுருங்க. மைனஸ் ப்ளஸ் நம்ம பார்க்க வேணாம், அதை விட்டுருங்க. அடுத்து பாருங்கள், இங்கே 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது. எதால் மல்டிபிள் பண்ணால் 2 வரும்? 1ஆல் மல்டிபிள் பண்ணால் தான் 2 வரும். ஸோ 1 எழுதியாச்சு. அடுத்து பாருங்கள், இங்கே ஒய் இருக்குது, இங்கேயும் ஒய் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஒய் அங்கே வந்திருக்கும். அப்போ ஒய் எழுத தேவையில்லை. இங்கே எக்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கா? அப்போது இங்கே எழுதணும்னு அர்த்தம், எக்ஸ் போடணும்னு அர்த்தம். ஓகேவாம்மா? அடுத்து பாருங்கள், இந்த 2y இந்த டேர்மால் மல்டிபிள் பண்ணுவோமா? இங்கே ஒரு டேர்ம் எழுத போகிறோம் நம்ம. அதால் மல்டிபிள் பண்ணும்போது 6y³ கிடைக்குதான். அப்போது 2ஆல் எதை மல்டிபிள் பண்ணால் நமக்கு 6 கிடைக்கும்? 3. 2 3s 6. ஆல்ரெடி அங்கே 3 கொடுத்துருக்காங்க, அப்போ அதை விட்டுருங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், இங்கே y இருக்குது, இங்கே y³ இருக்குது இல்லையா? அப்போ இங்கே என்ன எக்ஸ்ட்ரா நம்ம சேர்க்கணும்? y², y பவர் 2. அப்போ பவர்ஸ் ஆட் பண்ணுங்கள். இங்கே பவரில் 1 இருக்குன்னு அர்த்தம், இங்கே 2 இருக்குன்னு அர்த்தம். பவர்ஸ் ஆட் பண்ணால் 3 வந்துருச்சா? ஸோ அப்போ நம்ம எழுதிக்கிறது கரெக்டான அர்த்தம். இப்போது 7th சம் பார்க்கலாம். பின் வருவனவற்றை பொறுத்துக. மேட்ச் த ஃபாலோயிங் பண்ண போகிறோம். இங்கே 4y² இருக்குது, இன்ட்டு -3y இருக்கா? இப்போ என்ன பண்ணுவோம்? நம்பர்ஸ் மல்டிபிள் பண்ணுங்கள். 4 3s are 12. இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ என்ன வரும்? மைனஸ் வருமா? அப்போ -12 இங்கே இருக்குது பாருங்கள், -12y³. இதுதான் ஃபஸ்ட்டு ஏக்குரியது, ஏ. செகண்ட் பாருங்கள், -2xy இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்பர்ஸை மல்டிபிள் பண்ணி பாருங்களேன். 5 2s are 10. இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. அப்போ என்ன வரும்? ஆன்சர் மைனஸில் வரும். -10 எங்கே இருக்குன்னு பாருங்கள், வேறு எங்கேயுமே கிடையாது, இங்கே தான் இருக்குது. அப்போ இதுக்குரிய ஆன்சர் இது தான். அடுத்து பாருங்கள், 5x × x² இருக்குது பாருங்கள். இதை மல்டிபிள் பண்ணி பாருங்கள். 5x³ வருமா? இங்கே 1 இருக்குது, பவர்ஸ் ஆட் பண்ணுங்கள். 1 + 2 3. அப்போ 5x³ வருமா? 5x³ டேர்ம் இங்கே எங்கே இருக்குது? இதில் தான் இருக்குது. ஸோ இதுதான் ஆன்சர் வரும், வேறு எங்கேயும் அது வராது. ஸோ இது சி. நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு இருக்க டேர்மை மட்டும் மல்டிபிள் பண்ணி பார்த்தா நமக்கு போதும், ஆன்சர் தெரிஞ்சிடும். ஏன்னா மேட்ச் தான் ஃபாலோயிங் தானே. ஸோ கண்டுபிடிச்சிடலாம் ஆன்சர். இங்கே இருக்குது பாருங்கள், இங்கே 2x இருக்குது, இங்கேயும் ஃபஸ்ட்டு டேர்ம் 2x இருக்குது. இந்த 2x மல்டிபிள் பண்ணுங்கள். 2 × 2 4, x × x x². ஸோ 4x² எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு 4x² எங்கே வருது? இங்கே வருது. ஸோ அப்போ இதுதான் ஆன்சர், டி. ஓகேவா? அடுத்து பாருங்கள், அதே மாதிரி ஃபஸ்ட்டு இருக்கிற டேர்ம்ஸை மல்டிபிள் பண்ணி பாருங்கள். 5 4s are 20, x × x x² y.
20 எக்ஸ் ஸ்கொயர் ஒய் எங்கே ஸ்டார்ட் ஆகுது? ஸோ 20 எக்ஸ் ஸ்கொயர் ஒய் இங்கே இருக்குது. அப்போ அதுக்குரிய ஆன்சர் இதுதான். ஸோ இ. 8th சம் பாருங்கள், புக்லேயே ரீட் பண்ணிக்கிறேன். ஒரு மகிழுந்து எக்ஸ் ப்ளஸ் 30 கிலோமீட்டர் பர் மணி என்ற வேகத்தில் சீரான வேகத்தில் செல்கிறது. ஒய் ப்ளஸ் 2 மணி நேரத்தில் அந்த மகிழுந்து கடந்த தூரத்தை காண்க. குறிப்பு, தூரம் ஈக்குவல் டு வேகம் இன்ட்டு நேரம். அவங்களே கொடுத்துட்டாங்க. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம செய்ய போகிறோம். தூரம் ஈக்குவல் டு வேகம் இன்ட்டு நேரம். A car moves at a uniform speed of x plus 30. Find the distance covered by the car in y plus 2 hours. Distance is equal to speed into time னு கொடுத்துருக்காங்களா? ஸோ இந்த distance equal to speed into time இதை யூஸ் பண்ணி தான் நம்ம செய்ய போகிறோம். இப்போது தூரம் equal to வேகம் இன்ட்டு நேரம். வேகம் என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்பீட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ப்ளஸ் 30 கொடுத்துருக்காங்க. அதை சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. எக்ஸ் ப்ளஸ் 30 மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் போட்டுக்கலாம். நேரம் டைம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ஒய் ப்ளஸ் 2 ஹவர்ஸ். ஸோ ஒய் ப்ளஸ் 2 ஹவர்ஸ். ஸோ ஒய் ப்ளஸ் 2 சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும்? இந்த எக்ஸை வச்சு இந்த ஃபஸ்ட்டு டைம் எக்ஸை வச்சு என்ன பண்ணணும்? ஒய் ப்ளஸ் 2 மல்டிபிள் பண்ணணும். ஓகேவா? எக்ஸை வச்சு ஒய் ப்ளஸ் 2 மல்டிபிள் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணும்? இந்த 30 செகண்ட் டேமையும் மறுபடியும் இந்த ஒய் ப்ளஸ் 2 மல்டிபிள் பண்ணணும். அப்போ இங்கே என்ன இருக்குது? ப்ளஸ் 30. ஸோ ப்ளஸ் 30யும் ஒய் ப்ளஸ் 2 மல்டிபிள் பண்ணிக்கணும். இப்போ உள்ள மல்டிபிள் பண்ணலாமா? எக்ஸ் இன்ட்டு ஒய் எக்ஸ் ஒய், எக்ஸ் இன்ட்டு 2 2x. ஓகேங்களா? எக்ஸ் இன்ட்டு 2 2x, ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் சைன் தான் வரும். ஸோ ப்ளஸ் போட்டுக்கலாம். இங்கே அதே மாதிரி ப்ளஸ் சைன் தான் வரும். ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் 30 இன்ட்டு ஒய் 30y. இங்கேயும் ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் 30 இன்ட்டு 2 60. ஸோ இதுதான் ஆன்சர். இப்போ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு என்னது? தூரம் xy plus 2x plus 30y plus 60.